நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நான் பாலம் பாபு. நண்பர்களே, நான் பல அமைப்புகளிலே நிர்வாக பொறுப்பில் இருக்கிறதுனால சில ஆலோசனைகளுக்காகவும் சில சமரசத்திற்காகவும் என்னை அணுகுவார்கள். பெரும்பாலும் இடப்பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகளுக்காக அணுகி கொண்டிருந்த சூழ்நிலையில் இப்பொழுது கணவன் மனைவிக்குள்ளாக அந்த பிரச்சனைகள் கூட வரத் தொடங்கியிருக்கிறது. அதனுடைய சதவீதம் சற்று அதிகரித்திருக்கிறது. இதனுடைய மையக்கரு எங்கிருந்து வருகிறது, எதனால் வருகிறது என்று நாம் ஆராய்ந்த பொழுது அது கண்டிப்பாக ஆணின் பக்கத்திலிருந்து தான் கிளம்புகிறது. குறிப்பாக சொல்வார்கள், பெண்கள் சண்டை இருக்கிறார்கள் ஆணுடன், அதனால் பிரச்சனை என்று. கண்டிப்பாக இல்லை. மையக்கரு ஆணின் இடத்திலிருந்து கிளம்புகிறது. நண்பர்களே, திருமணமான ஒரு ஆணுக்கு ஒரு கிரீடம் சூட்டப்படுகிறது, குடும்ப தலைவன் என்று. அவன் அதற்கு முன்பு வாழ்ந்த வாழ்க்கை வேறு. திருமணம் ஆனதற்கு பின்னாலே அவன் ஒரு குடும்ப தலைவனாக பொறுப்பேற்ற பின்னாடி அந்த குடும்பத்தை அவன் திறம்பட நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பை ஏற்கிறான். சில இடங்களிலே சில ஆண்கள் அதில் பின்வாங்குகிறார்கள். அதை உதறி தள்ளும் பொழுது அந்த பொறுப்பை வேறொருவர் அந்த குடும்பத்தில் எடுக்க வேண்டிய கட்டாயம். அது கண்டிப்பாக மனைவிதான். இந்த மனைவி பொறுப்பேற்கும் பொழுது கணவனுடைய தாய் தந்தையர் உடன் பிறந்தவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்வதிலே சிக்கல் இருக்கிறது. அங்கேயே குடும்பத்திலே பிரச்சனை தொடங்குகிறது. நண்பர்களே, மனைவி என்பவளுக்கு தன்னுடைய குடும்பம், குழந்தைகள் மேலே அக்கறை, அதனுடைய எதிர்காலத்தை சிந்தித்து அவள் கலங்கி கொண்டிருப்பாள். அதனால் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள். ஒரு ஆண் அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை அவன் சரிவர அவன் சீர் செய்யவில்லை என்றால் அந்த இடத்திலேயும் பிரச்சனை தொடங்குகிறது. ஆகவே நண்பர்களே, அந்த குடும்பத் தலைவன் பொறுப்பை நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உதறி தள்ளாமல் நீங்கள் அந்த குடும்பத் தலைவன் பொறுப்பை ஏற்று நடத்தி பாருங்கள். கண்டிப்பாக அந்த குடும்பத்திலே பிரச்சனைகள் வருவதில்லை. ஆகவே முயற்சி செய்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றிகளும் வணக்கங்களும்.